வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாவக்காய் வறுவலை நாம் இன்றைக்கி கசப்பு இல்லாமல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த பாவக்காய் வறுவலை சாப்பாட்டு கூட சைடிஷாக வச்சும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்ருக்கும். இப்போ வாங்க இந்த பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பாவக்காய் வறுவல் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். இதை மிதி பாவக்கான்னு கூட சொல்லுவாங்க. இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா சீசனில் மட்டும்தான் கிடைக்கும், நமக்கு எப்போதும் கிடைக்காது. இந்த பாவக்காய் கிடைக்கும் போது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பெரிய பாவக்காய் வறுவல் செய்கிறதோட இந்த சின்ன பாவக்காயில் செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்துக்களும் அதிகம் உண்டுங்க. இப்போ இந்த பாவக்காயை பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே விதை நல்லா அழுத்தமாக இருந்துச்சுன்னா மட்டும், முத்துன விதையாக இருந்தால் மட்டும் எடுங்க. அப்படி இல்லைன்னா விதையை எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 இது முழுசாக கூட போடலாம். ஆனால் 2 கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த உப்பு காரம்லாம் பாவக்காயில் சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அதனால தான் அது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பூண்டு பல் இடிச்சிட்டு வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம இந்த எண்ணெயிலேயே. இப்போ பாவக்காயை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடுங்க. இந்த பாவக்காய் கூடவே பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கும் போது நல்லாயிருக்கும். நமக்கு உப்பு பாவக்காயில் பிடிச்சி அந்த கசப்பு தன்மையை நமக்கு நல்லா குறைச்சி கொடுக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காயை குறைஞ்சது நீங்கள் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்குவோம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் 2 சேர்த்துக்குங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தன்மையை நமக்கு எடுத்து கொடுக்கும். இது கசப்பு எடுக்கிறதுக்காக நம்ம புளி சேர்ப்போம். அதுக்கு பதிலாக தான் நான் இன்றைக்கி தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், புளி சேர்க்க போகிறது கிடையாது. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுத அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி கூட செய்யலாம், வதக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தன்மை நமக்கு நல்லா குறைச்சி கொடுக்கும். கசப்பு இருக்காது அந்த தேங்காயோடு சேர்த்து நல்லா வறுப்பட்டு வரும்போது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க, அதிகமான அளவு சேர்க்க வேணாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த பாவக்காயை ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாவக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க, தண்ணிலாம் வற்றி விட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட வேணாம், திறந்து வச்சே வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கலந்து விடுங்க. பாவக்காய் நல்லா பார்த்திங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகி வறுபட்டு வரணும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கடைசியாக சேருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது நல்லா அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அந்த பாவக்காய் நல்லா வறுபட்டு நமக்கு மொறுன்னு வறுபட்டு வரும். இடையில உங்களுக்கு எண்ணெய் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம். அப்பப்போ கலந்து கொடுத்து இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் தேங்காய் விழுது சேர்த்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து தொக்கு மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு ட்ரையாக சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுனால இது போல் ட்ரையாக செஞ்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தொக்கு பதத்துக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தளர்வாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கசப்பு தெரியாமல் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க.
நீங்களும் இந்த பாவக்காய் வறுவலை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.